உடனே அவர் முழங்கால் படியிட்டு சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவன் இந்த இரவு ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அருமையான இந்த மார்ச் மாதம் முழுவதும் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இதுவரைக்கும் நம்மளை நடத்தின கிருபைகளுக்காக கண்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாயை திறப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிக்கிறோம். எல்லாரும் வாயை திறங்க. என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிற தேவச்சனம் இந்த மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிறதான தேவ பிள்ளைகளை வருகிற மாதத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வருஷம் துவங்கி இந்த 3 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து என் தேவன் இந்த 4ஆம் மாதத்தை காணும்படியாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேரம் இருப்போமா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயை தரங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே தேவன் இந்த ஆராதனை முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாகும் வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக பாசமா ஜெபங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. உட்காருங்க உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வம் என்ற பாடலை நம்ம சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா. கரங்களை தட்டி பாடுவோம். பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே நீரே என் தெய்வம் வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நான் சேர்ந்து சொல்லுவோமா. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே ஏற்று தெய்வமே துணையாளரே. சேர்ந்து பாடுவோமா. எல்லாரும் சேர்ந்து கரலை தட்டி அவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த 3 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்ததை நினைத்து ஒரு விசை உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. கரங்களை தட்டி பாடுவோமா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே நீரே நல் தேவன் வல்ல பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் சேர்ந்து செம்மையான வழியிலே எங்களை நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே ஏற்று தெய்வமே என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே சேர்ந்து ஏற்று தெய்வமே உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்வேனையா. சேர்ந்து பாடுவோமா. உம்மை நோக்கி அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நம் கைகளை உயர்த்தி 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 மகிழ்கின்றேனையா. வறண்ட நீளம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசை. சேர்ந்து பாடுவோமா. எல்லாரும் வாயை திறந்து எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே
உமது அன்பை அதிகாலையில் இந்த காலை வேளையில நாங்க துதிக்கும் போது எங்களுக்கு நீர் காண செய்வீராக. உமது அன்பின் அதிகாலையில் வருகிற மாதத்துல காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. சேர்ந்து பாடுவோமா? அன்பின் சிகரமே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. உமக்கு பிரியம் எல்லாரும் ஒப்பு கொடுத்ததோட ஆண்டவரே இந்த 3 மாதங்கள் எங்களை நடத்தினீரே. இந்த 4ஆம் மாதத்துல உமக்கேற்ற பிரியமான பிள்ளையாய் மானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உம்மையே நம்பியுள்ளே நல்ல பாதைகளை தினந்தோறும் திவ்யநாதரே காட்ட வேண்டும். அன்பின் சிகரமே அன்பின் சிகரமே ஆருயிரே ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கரங்களை தட்டி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. கரங்களை தட்டி பாடுவோம். தேவன் நாம மகிமைப்படும்படியா உற்சாகத்தோடு. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகு. கண்ணீர் மாறிடு என் துக்கம் மாறிடு. கண்ணீர் மாறிடு என் துக்கம் மாறிடு. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தையிலே சுகம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இந்த நாள்ல வந்திருக்கிறோம். நீர் கொடுக்கிற வாக்கு தத்தத்திற்காக தான் இந்த நாள்ல வந்திருக்கிறோம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வாயை திறந்து பாடுவோமா? எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம். எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்துங்க. இத்தனை பேர் இருக்கிறீங்க, உன்ன சத்தத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஏனோ தானோ வந்து உட்காராதபடிக்கு என் தேவன் நாம மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற தேவச்சனமே சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி பாடுங்க. எல்லாம் சந்தியும் இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகு. என்னோடு சேர்ந்து ஒளியாக மாறி போகு. கண்ணீர் மாறிடு என் துக்கம் மாறிடு. கண்ணீர் மாறிடு என் துக்கம் மாறிடு. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. கரலை தட்டி உம் வார்த்தையிலே சுகம்.
கரங்களை தட்டி பாடுவோமா ஒரு விசை. வார்த்தையிலே வாயின் அறிக்கை தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுக்கு சுகம் வேணுமா, பலன் வேணுமா? வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம். எங்கள் தடைகளை எல்லாவற்றையோ எரிகோவி தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகு. எங்களுக்கு உண்டான தடைகளை எல்லாவற்றையோ இந்த 4ஆம் மாதத்தில் நீ உடை தெரிய போகிறீரே, அதற்கு நாங்க துதி செலுத்தும்படியாக தான் இந்த நாள்ல வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள். கண்ணீர் மாறிடு, என் துக்கம் மாறிடு, கண்ணீர் மாறிடு, என் துக்கம் மாறிடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை. கரங்களை தட்டி வார்த்தையிலே சுகம். எல்லாரும் வாயை திறந்து சுகம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வார்த்தை எல்லாம் செழிப்பாகுமே. உன் வார்த்தையில எல்லாரும் சேர்ந்து இன்னும் சத்தத்தை உயர்த்தி வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகு. வாய்ஸ் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தால் மாறி போகு. ஓ கண்ணீர் மாறிடும். இந்த மாதத்தோட என் கண்ணீர் யாவும் மாறணும் சொல்லுகிற பிள்ளைகள். என் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், என் துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொல்லுங்க சொன்னால் போதுமே. உன் வார்த்தையிலே, உன் வார்த்தையிலே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம். சேர்ந்து பாடுவோமா? எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே, எங்க வாழ்க்கை எல்லாம், எங்க வாழ்க்கையிலே, என் வார்த்தையிலே, ஒரு வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலையும் சேர்ந்து கரங்களை தட்டி, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். உண்மையாய் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த சத்தம் பத்தாது, ஒரு விசை. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்கள்
இன்னமும் அதே இடத்துல நிக்கிறீங்க. கொஞ்சம் எழுதுவாங்க. கத்தா செய்வாரும் பர்வதம் நேரா என் கண்கள் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்து வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் தேரா என் கண்கள் ஏறெடுப்பே. சேர்ந்து பாடுவோமா? எனக்கு தேரா என் கண்கள். முதல் சரணத்தை மீண்டும் நீங்க பாட போறீங்க. சத்தத்தை உயர்த்தி வானமும் சத்தத்தை உயர்த்தி சிமியோன் பிரதர் பயத்திறந்து பாடுங்க. வான தூக்கத்திலிருந்து எழுப்பிக்கிட்டு வந்துட்டு வல்ல தேவனிடமிருந்தே என்ன கடங்கா நன்மைகள் வருமே. உண்மையாய் சொல்லுவோமா? என்ன கடங்காத எனக்கு வாழ்க்கையில நன்மைகள் செய்த தெய்வமே என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்கள் ஏறெடுப்பே மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும் விலைமா நீ புவி அகன்றிடினோ மாலைகள் பெயர்ந்தகன்றிடினோ விலைமா நீ புவி அகன்றிடினோ மாறிடுமோ அவ கிருபை என்னாலோ ஆறுதல் எனக்கவரே ஆஹா மாறிடுமோ அவ கிருபை என்னாலோ ஆறுதல் எனக்கவரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்கள் ஏறெடுப்பே. சேர்ந்து பாடுவோமா? எனக்கு தாசை வரும். கரங்களை தட்டி பாட போறோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோட கரங்களை தட்டி இன்னும் சத்தத்தோட கரங்களை உற்சாகத்தோட தேவன் நாம மகிமைப்படும்படியாக என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே எனக்கு தாசை வரும் பர்வதம் ஏறெடுப்பே வலப்பக்கத்தில் நிழலவரே வழுவாமல் காப்பவர் அவரே வலப்பக்கத்தில்
பக்கத்தில் நிழலாவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திர நிழலில் சேதப்படுத்தாதே. சந்திர நிழலில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம், கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் ஏறெடுப்பே. எந்த தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். எந்த தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமா. ஒரு விசை சொல்ல போறோம். எந்த தீங்கும் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். மீண்டும் ஒரு விசை. எந்த தீங்கும் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இளம் முதலா. போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை நேராயன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த புதிய மாதத்தை கொடுத்ததற்காக தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நம்மளுக்கு உண்டான கட்டுகளிலிருந்து, நம்மளுக்கு உண்டான பலவீனங்களிலிருந்து, நம்மளுக்கு உண்டான போராட்டமான வாழ்க்கையிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்த கிருபைகளுக்காக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்படி நேரடியாக இந்த நாளுக்கு உண்டான, இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தத்திற்கு நேராய் கடந்து போவோம். ஏப்ரல் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் என் தேவன் அருமையான சபைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் எடுத்து, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? போன மாதத்தின் வாக்குத்தத்தம் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்படியா? நன்மையின் தேவன் வருது. கரெக்டா சொல்லுங்களேன். அங்க வரணும். எதனால? அதே தான் இங்க சொல்றாரு. இந்த காரியத்துல வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா, இதுல நான் சொல்றது மாத்திரம் வாசிக்க போறோம். இப்போ அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை. ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்ல போறோம், எல்லாருமே சொல்ல போறோம். இன்னைக்கு காலையில் என்ன டாபிக்மா? உயிர்த்தெழுதலின் ஜெயம். இந்த மாதத்துக்கு உண்டான தலைப்பும் அதே தான் கொடுத்திருக்கார். ராஜ்யங்களை ஜெயித்தார்கள்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான எல்லா காரியத்திலும் அந்த பட்டியலே போட்டிருப்பாங்க. அந்த எபிரேயர் ஃபுல்லாவே அதுல பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் தொடங்கி ஆபிரகாம்ல தொடங்கி அப்படியே என்னெல்லாம் வெற்றி விசுவாசித்து எதெல்லாம் பெற்றுக்கொண்டாங்களோ இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் இன்னைக்கு போய் வாசிங்க. இந்த 11ஆம் அதிகாரத்துல விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும்
காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதை போல அதுல எதெல்லாம் அவங்க சாதிச்சார்களோ அதை பட்டியலிட்டு கடைசியாய் முடிக்கும் போது இந்த 33ஆம் வசனத்துல சொல்றதை பத்தினா அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா, தேவனால் விசுவாசித்து நடந்தவர்கள் எல்லாரும் ராஜ்யங்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை உண்டு, இஸ்ரவேல் தேவ பிள்ளைகள் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் சொல்லுங்க கர்த்தருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் நாங்க பாஸ்டர் நான் அனாதையை போல இந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்க மிதிச்ச குடும்பம் உங்கள் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ்யங்கள் அப்படியும் போது நம்மளுக்கு தடையாய் இருக்கிறது எல்லாவற்றிலும், அது பிசினஸா இருக்கலாம், போராட்டமான வாழ்க்கையா இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களா இருக்கலாம், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் என் தேவன் இந்த மாதத்தில் ஜெயமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குதத்தங்களை பெற்றார்கள். என்ன வாக்குதத்தங்கள்? இந்த 3 மாதங்கள் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கொடுத்த வாக்குதத்தங்களை, என் தேவன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கொடுத்த வாக்குதத்தங்களை இந்த 4ஆம் மாதத்துல தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2 காரியத்தின் நிமித்தமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கதான சத்ருவாகிய சிங்கத்தின் வாய்களை நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க குடும்பமும் சேர்ந்து அடைக்கப்படுகிறதை உங்கள் கண் காண போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யாரா ஒன்னாலும் இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமா யார் ஒன்னாலும் எழும்பி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா எத்தனை சத்ரு ஒன்னாலும் எழும்பி இருக்கலாம், உங்களை நிந்திக்கும்படியாக, உங்களை சோர்வடையும்படியாக, உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும்படியாக, உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைகள் உண்டாக்கும்படியாக எத்தனை விதமான சிங்கத்தை போல, வசனம் அப்படிதான் இருக்கு, பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவர்களை விழுங்கலாமோ என்று. ஆமென். இந்த 3 மாதங்கள் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் பலவீனங்கள் வந்திருந்தாலும் இந்த மாதத்துல என் தேவன் நீங்கள் ஜெயம் கொண்டு சிங்கங்களின் வாய்களை அடைக்க போறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வசனத்திலே சொல்லி நான் முடித்து கடந்து போகிறேன். 2 காரியங்களை செய்யும் போதுதான் நீங்க ராஜ்யங்களை என்ன பண்ணுவீங்க? ஜெயிக்க முடியும். 2வது வாக்குத்தத்தங்களை பெற முடியும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கதான சத்துருக்களின் வாய்களை அடைக்க முடியும். எப்படின்னா, முதலாவது காரியம் அதிலேயே இருக்கு, விசுவாசிக்கணும். 2வது நீதியை நடப்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்ன நீதி, என்னென்ன விசுவாசம் அப்படின்றத நான் வருகிற வாரங்களில் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அந்த விசுவாசத்தையும் நீதியும் நீங்க நடக்கும்போது தான் எடுத்து வாசிங்க. அதிலே 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி இந்த கிருபையை இந்த மாதம் முழுவதும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசிக்கணும், நீதியை பின்பற்றி நடக்கணும். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக அந்த கைகளை அந்த வசனத்துக்கு மேலே வைத்து, ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் விசுவாசித்து இருக்கிறோம், இந்த மாதம் முழுவதும் நீதியை நடப்பிக்கிறவர்களை எங்களை மாற்றுங்க. அப்போது எங்களுக்கு உண்டான ராஜ்யங்களை நாங்கள் ஜெயிக்கணும், எங்களுக்கு உண்டான வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், எனக்கு விரோதமாக எழும்பிருக்கிறதான சத்துருக்களின் வாய்களை நான் அடைக்கணும் சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அருமையான இந்த 2024ஆம் வருஷத்தின் இந்த 4ஆம் மாதத்தின் அப்பா வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலை வேளையிலே தங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணி, ஆண்டவரே தங்கள் பலவீனங்களை அசட்டையாய் எண்ணி உம்மை துதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய ஸ்தலத்திற்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பு கொடுக்க நீர் இந்த நாளில் கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாய் இந்த மாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜ்யங்களை ஜெயிக்கணும் ராஜா. வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவில்லாதபடி பெற்றுக்கொள்ளணும். சத்துரு தலை குனிற வரைக்கும் ஆண்டவரே அவன் வாயை நாங்கள் அடைக்கணும் ராஜா. நீர் மகிமைப்படுங்க, நீங்க வெளிப்படுங்க. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் விசுவாசித்து உம்முடைய நீதியில நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக.
எங்களை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்க இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் கடந்து போகிற ராஜா. எங்களையும் எங்கள் சபை விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கரம் நீட்டி உங்களுடைய கரம் அவர்களுக்கு கேடகமாயிருந்து எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்து நடத்துவீரா. தேவைகள் அனைத்தும் சம்பூர்ணமாய் திருப்தியாய் கொடுத்து எல்லாவித வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள நீ கிருபை தந்து ஆசீர்வதிங்க. மீட்பிரேசின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மீண்டும் சதா காலம் நம் அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. அப்படியே ஒருவர் வாழ்த்தி கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.